உட்கார தம்பி உட்காரா அந்த அம்மாவை பார்த்துட்டு போறாரு அடிக்க கோயில் கணபதி தப்பா பேசினா போய் 3 நாள் ஆகுது. சரி, ஆனா கொள்ளக்காரங்கிட்ட நேத்து 50 ரூபா கொடுத்து விட்டேன். எதுக்கு தெரியுமா? டிசம்பர் வாங்கிட்டு வரணும் ஒட்டுறதுக்கு. வாங்கிட்டு வரலையா குடிச்சுட்டு வந்துட்டான். ஆமா, அதனால நான் போய் குளிச்சுட்டேன், துணி மாத்திக்கிட்டேன், நான் வந்துடுறேன். நீங்க யாரு, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் தாய் தந்தைகள் பேர் என்ன, நான் ஆள் அனுப்புறேன், அவங்க கிட்ட விளக்கமா சொல்லு. அப்படியா? கண்டிப்பா சொல்லுங்க. முடிங்க.
அடியே தோழி, சிறுண்டர் மனைவியாகிய என் பேர் வெங்காட்டு நங்கை என்று தெரிந்து கொள். ஆமா, இருந்தாலும் தாய் தந்தை பேரு சொல்ல வேண்டுமா? அடியே தோழி, வெங்காட்டு ராஜனும் என் தாயார் வெங்காட்டு ராணி என்று சொல்றாரு. வெங்காட்டு ராஜாவுக்கு ராணிக்கு பிறந்தவள் வெங்காட்டு நங்கை என்ற நங்கை. அப்படி இருக்க இப்பொழுது சொல்லுங்க, கணவர் பேர் ஐயா நாளான ராஜப்பண்ண என்னுடைய கணவர் பெயரும் திருச்சிநாட்டான்குடியில் திருமூர்த்தி செய்து வரக்கூடிய சிறுதுண்ட பக்தர் என்று அழைப்பார்கள். அவர்தான் என்னுடைய கணவர். உன்னுடைய கணவர் பேரோ சிறிதுண்ட பக்தர், உன்னுடைய ஊரோ திருச்செங்காட்டானூர். ஆமா, இருக்கட்டுங்க. நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக வந்திருக்கிறீங்க? அப்புறம் எதற்காக உன்னுடைய தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க. உன்னுடைய கணவர் அப்படியா என் மனைவியாக வெங்காட்டு நங்கை அரமனையில இருக்கிறார். அதி சீக்கிரமாக சென்று அழைத்து வா என்று சொன்னார்கள். அப்படியா? அதனாலதான் வந்த வேலையை விட்டுட்டு போலாமா? அப்படியா, போலாம். வேலையை விட்டுலாமா? அடே, எக்கச்சக்கம் ஏதாவது பேசினா நாக்கை அறுத்து விடுவேன். சாமி, அம்மா மகாராணி அம்மா, வேலை நீங்க சும்மாவா நின்றுக்கிறீங்க? வீட்டு வேலை, காட்டு வேலை, திங்கம் போடுவீங்க, வாழை போடுவீங்க, சாணி போடுவீங்க. அப்படியா? அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு கூட்டிட்டு வர. அப்படியே ஆகட்டும். போலாமா? போலாம். உன் கணவரை பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படியே போகும் வழியில் உன்னுடைய கணவரை பார்க்கணும்னா நந்தவனம் சென்று மலர்கள் எடுத்து, ஆமா, அப்புறம் போய் பார்க்கலாம். பாதம் பண்ணிய வேண்டும். நீங்க போய் மலர்கள் எடுங்க. அப்படியே போகலாம். பூவனம் தேடி
பாத்தீங்களா? வாடை இங்க எப்படி பாருங்க மல்லிகைப்பூ இந்த பக்கம் நிறைய இருக்குது, வெள்ளை வெளியேன்னு. ஆமா இந்த பக்கம் பாருங்க கனகாமரமா இருக்குது. இந்த பக்கம் சம்பங்கி சாமந்தி, சிவந்தி, இப்படி நிறைய பூக்கள் இருக்கின்றது. நீங்க எல்லாம் நீ என்னென்ன பூ அறுத்த? நீ போய் பொறிக்கிட்டு வாங்க, நானும் ஒரு பக்கம் போய் பொறிக்கிட்டு நான் அறுத்து விட்டேன். ஆ. நீ என்னென்ன மலர் அறுத்துட்டியா? அறுத்து? நானும் அறுத்தேன். நான் என்னென்ன பூ அறுத்தேன் தெரியுமா? என்னென்ன பூ அறுத்த? எட்டி பூ, ஆ. எருக்கு பூ. எதுக்குடி அது? எதுக்கு? இப்ப உங்க புருஷன் பாத்துல போட்டு பண்ணிட்டு அடியே அதெல்லாம் உன் பிரச்சனைக்கு வச்சியா? அந்த மலர் அல்ல நான் சொல்லுகிறேன். நீ என்ன பூ எடுத்தீங்க? மல்லிகை, முல்லை, இருவாசி, கோங்கு, மந்தாரம் இப்படி சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் ஓ, அறுத்து மல்லிகை, முல்லிகை, குங்குமம், கோண்டு, மந்தாரம் என்ற 12 மலர்கள் எடுத்து. எல்லா மலர்களும் அறுத்து. சரிங்க. அப்படி ஆகட்டும். ஆனால் இப்ப கடவுளை பார்க்க வேண்டும் அல்ல. கணவனை பார்க்கலாங்க. சொல்லுங்க. அதுக்கே இருக்குது. இங்க வாங்க, நான் கூட்டி போய் காட்டுறேன். ஏன் போறதா நீ வரணும். போலாமா?